12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 6 திடநிலைமையில பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பேக்கிங் எஃபிஷியன்சின்ற டாபிக்ல தான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல்ல பேக்கிங் எஃபிஷியன்சியை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேஷனை பார்க்கலாம். இதுவும் ஒரு 5 மதிப்பெண். இது மூன்றுமே 5 மதிப்பெண். மூன்றும் ஒரே மாதிரியா இருக்கும். அதனால எளிமையா படிச்சிடலாம். படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதில் முகப்பு மைய கனசதுர அமைப்புல அந்த அணுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அனைத்து மூலைகள்ல அணுக்கள் இருக்க போது பிளஸ் முகப்பின் மையத்துல அணுக்கள் இருக்க போது அப்படிதான் படம் இருக்கு. ஸோ இதில் நான் ஒரு முன்பக்கம் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது கியூபோடைய முன்பக்கம் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மூலையில் இருக்கான அந்த முன்பக்க சொன்னல்லவா கனசதுரத்தின் முன்பக்கம், அந்த முன்பக்கமா முகப்பு, அதாவது ஃப்ரண்ட் ஃபேஸ் அப்படின்னு அந்த ஃபேஸோடைய சென்டரில் ஒன்று இருக்கு, அடுத்த மூலையில் இருக்கு. இவ்வாறு தான் அது ஒரு மூலையில் இருக்கிறான்னு அந்த முகப்பு மைய அணுவின் வழியாக மற்றொரு மூலையுடன் இணைப்பில் உள்ளது, இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டயக்னல் லென்த். இந்த டயக்னல் லென்த் எதுக்கு சமம் அப்படின்னா, அங்கே ஒரு மூலையில் இருக்கிறது ஆரம் 6, ஸோ இன்னொரு மூலையில் இருக்கிறது ஆரம் 6, அந்த முகப்பு மையத்தில் இருக்கிறது ஃபுல் லென்த் இருக்கு. அப்போ அது விட்டம் தெரியும். விட்டம்ன்றது 2r சமம். அப்போ டோட்டலாக இந்த லென்த்து 4r. இந்த 4r எதுக்கு சமம் அப்படின்னா √2a அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ √2a எப்படி வந்தது அப்படின்னா, இங்க ரெட் கலர்ல அமைச்சிருக்க பாரு, அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுங்க. அதான் ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்துக்கு நீங்க அந்த 4r தான் தெரியணும். அப்போ உங்களுக்கு எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தெரியுமே. ஏன்? கனசதுரத்துடைய நீளம் a, அகலம் a, உயரம் a அப்படின்றது தெரியுதுனால இந்த முக்கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கமும் எதிர்பக்கமும் ஏ தெரியும். அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை அமைச்சிங்கன்னா கர்ணத்தோடைய மதிப்பை கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படிதான் புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மூலை விட்ட நீளம் 4r = √2a கிடைச்சிரும். நான் அதை இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல மட்டும் முடிச்சுட்டேன், இங்க உங்களுக்கு கொண்டு வரல. அப்போ அது வேண்டாவா அப்படின்னா, அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுங்க. பட் அதுக்காக மார்க் கொடுக்க போறதில்ல. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, டயக்னல் லென்த் 4r = √2a. அப்போ r = என்னது? சிம்பிள். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக போயிட போகுது. அப்போ மாற்றி அமைச்சிங்கன்னா √2a/4. அப்புறமா வால்யூம் ஆஃப் கியூபிக் யூனிட் செல் என்னது? a³. அதுவும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா தெரியும், 4/3 πr³. இப்போ r மதிப்பை பிரதியிடுங்க, √2a/4 பிரதியிடுங்க. ஸோ பிரதிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடைச்சிரும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் √2 πa³/24. சார், எனக்கு இது நீங்கள் செய்து காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் அதை செய்கிறேன் பாருங்க. 4/3 π என்ன செய்யணும்? √2a/4 ஹோல் பவர் 3 அப்படின்னு இருக்கு. அப்போ √2a/4 √2a/4 √2a/4. சரி, இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல். அடுத்தது இந்த 4-ஐ 2 × 2ன்னு எழுதிக்கலாம். ஒரு 2-வை √2 எழுதிக்கலாம். அப்போ இந்த √2க்கு இந்த √2, இந்த √2க்கு இந்த √2 போயிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு மட்டும் எடுத்துங்களேன். என்ன இருக்கு? நான் அதெல்லாம் மிச்சம் இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு வர போறேன். ஸோ
ஸோ இந்த ரூட் 2 இருக்கா? எஸ், அதுதான் இங்கே இருக்குது. 5 இருக்கா? எஸ். அப்புறமா ஏ ஏ ஏ. இப்போ நான் நியூமரேட்டர்லாம் முடிச்சிட்டேன். டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், இந்த 4 இருக்குது, இந்த 3 இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது. ஆமாவா? ஸோ 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 3 24. ஸோ அதுதான் டினாமினேட்டர். இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி, இப்போ அடுத்த பகுதி போயிடலாமா பாருங்கள். நீங்கள் என்ன இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கீங்க, மார்க் டிவிஷன் எப்படி கொடுப்பாங்க? 5 மார்க்காக வந்தால் இதுக்கு ஒரு 1/2 மார்க், இதுக்கு ஒரு 1/2 மார்க், ஃபார்முலாவுக்கு ஒரு 1/2 மார்க், இதை கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு 1/2 மார்க், 2 மார்க்ஸ் இது வரைக்கும் வரும். அடுத்தது நீங்கள் டோட்டல் வால்யூம்க்கு போகணும். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ என்ன செய்யணும்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இன் எஃப்சிசி ஈக்குவல் டு 4. இது உங்களுக்கு தெரியும். எப்படி சார் தெரியும் எனக்கு அப்படின்னா, அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கோம். இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். கால்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் இன் எஃப்சிசி. எஃப்சிசிக்கு உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. எது? NC/8 ப்ளஸ் NF/2. ஏன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம். ஒன்று வந்து கார்னர் ஆட்டம், இன்னொன்று ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம் இருக்குது. அப்போ கார்னருடைய ஷேரிங் 8, ஃபேஸ் சென்டருடைய ஷேரிங் வந்து 2. எத்தனை கார்னர் இருக்குது? 8. அப்போ 8/8 ப்ளஸ் எத்தனை ஃபேஸ் இருக்குது? 6 ஃபேஸ். அப்போ 6/2, 6/2. 8/8 1, 6/2 3. அப்போ 1 + 3 4. அந்த 4 தான் இதுமா. சரி, அடுத்தது அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் என்னது? இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த ஒரு 4க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா ஒரு முறை, இது 6 முறை. ஸோ அதுதான் இது. புரிஞ்சுதா? சரி, இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நமக்கு வால்யூம் தெரிஞ்சிச்சு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் 4 தெரிஞ்சிச்சு. மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, சிம்ப்ளை பண்ணால் இது கிடச்சிச்சு. சரி, இதை வச்சுக்கிட்டு அடுத்தது நமக்கு முக்கியமான, இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ? 2 மார்க் தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது முக்கியமான 3 மார்க் என்ன? 5 மார்க் கொஸ்டினில் மிச்சம் 3 மார்க் என்ன? ஃபார்முலாவுக்கு 1 மார்க், சப்ஸ்டியூஷனுக்கு 1 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க். சரியா? இதுதான் முக்கியமான இடம். ஸோ ஃபார்முலா என்ன? எப்பவுமே கணக்கு போட்டிங்கன்னா ஃபார்முலா இல்லாமல் கணக்கு இருக்கக்கூடாது. ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், ஆன்சர்னு இருக்கணும். ஸோ எங்கள் கொஸ்டின் என்னது? கால்குலேட் பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர்ஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு 100. இப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளோ? √3 πa³/6. வால்யூம் ஆஃப் யூனிட் செல் எவ்வளோ? a³. பர்சன்டேஜில் சொல்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. 100 விட்டுட்டுனா மார்க் போயிடும். சரி, அடுத்தது a³ கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்னது? √2 π/6 இன்ட்டு 100. √2க்கு வேல்யூ 1.414, பைக்கு வேல்யூ 3.14. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அந்த 3 பருக்கி 6ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 74ன்னு கிடச்சிரும். அப்போ 74 ஆன்சர். அவ்வளோதான். அப்போ 74% நிரப்பப்பட்டிருக்கு, மீதம் காலியாக இருக்கும் வெற்றிடம். அப்போ வெற்றிடம் எவ்வளவு? ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னா, அடுத்தது இதை இருக்குது பாருங்கள், வேக்கன்ட் ஸ்பேஸ் 100 - 74, தட் இஸ் 26. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த 3த்தையும் கம்பேர் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று பரீட்சையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பப்ளிக்கில் போன வருஷம் கேட்டாங்க, அடுத்த வருஷம் 2027 பப்ளிக் ஒன்றா இம்பார்ட்டண்ட் இல்லை. அதாவது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா போன வருஷம் கேட்டது அடுத்த வருஷம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு குறைவு. அப்படிதான் சொல்கிறோம். ஆனால் ஸ்கூல் எக்ஸாமில் வரும் இல்லை, புக் பேக் கொஷின்ஸ் இருக்குல்ல, 1 மார்க் கொஷின் வரும் இல்லை, அதனால் படிங்க.